மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 23/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 22ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 808 அடிச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல 80 அடிச்சிருக்கீங்க. அது அப்படியே திருப்பி வெயிட்டடாக வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளே. ஓகே, வாங்க நம்ம 23ஆம் ஒரு கணிப்பு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 520 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்கு 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்கு 4,000 கொடுக்குறாங்க. 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 1000 ரூபா பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கிள் போர்டு 12 ரூபாய்க்கு 100 ரூபா. இவங்ககிட்ட புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3-5 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான கணிப்பு நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 264. இந்த 264 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? 264 எஸ்என் ஆப்ஷன். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 584 போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கணும். இதில் கிடச்ச நம்பர் 3/8 கிடச்சிருக்கு. 3/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 264 வச்சு நமக்கு 3/8 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 453. இந்த 453 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். இப்போ 453 எஸ்என் ஆப்ஷன் 584 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6/8 கிடச்சிருக்கு. 6/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 453 வச்சுட்டு நமக்கு 6/8 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 280. இந்த 280 வச்சு நம்ம அடுத்த நாள் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த 280 எஸ்ஐன் ஆப்ஷன் 584 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5/0 கிடச்சிருக்கு. 5/0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 280 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5/0 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 808. இந்த 808 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். இதில் 808 எஸ்ஐன் ஆப்ஷன் 584 போடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2/8 கிடச்சிருக்கு. 2/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம 808 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2/8 நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்துருந்தோம். 261 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 நம்பர் அடுத்தபடி நமக்கு 8 நம்பர் அடுத்து நமக்கு 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு அனுப்பில் பி போர்டு அண்ட் சி போர்டு வந்தாமல் டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மகளே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 264. இந்த 264 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். இப்போ 264 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 527 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3/8 கிடச்சிருக்கு. 3/8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 264 வச்சு நமக்கு 3/8 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 453. இந்த 453 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். இப்போ 453 எஸ்என் ஆப்ஷன் 527 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9/0 கிடச்சிருக்கு. 90 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 453 வச்சுட்டு நமக்கு 90 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 280. 280 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 280 எஸ்ஐன் ஆப்ஷன் 527 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9/8 கிடச்சிருக்கு. 9/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 280 வச்சு நமக்கு 9/8 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு அண்ட் ஏ போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 808. 808 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். இப்போ
8 எஸ்என் ஆப்ஷன் 527 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய என்னமோன்னு பார்த்தீங்கன்னா 7 பிளட்டி 6ன்னு கிடச்சிருக்கு. 7 பிளட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம 808 வச்சு எடுக்கலாம். நமக்கு 7 பிளட்டி 6 நம்ம வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்துக்கோம். 264 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்தபடி நமக்கு வந்து 0, அடுத்தபடி நமக்கு வந்து 8. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு தான் வர மாதிரி வருது. அப்படி இல்லாட்டி ஏ போர்டுக்கு வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளே ஓகே, இது வந்து கன்ஃபார்ம் நம்பர்லாம் பார்க்காதீங்க. கண்டிப்பாக மேட்ச் ஆகாதனால ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு எடுத்த நம்பர் 7 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர் மாதிரி 8 அடுத்து 2லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி நம்ம வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஓகேவா. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கண்டிப்பாக மேட்ச் வச்சனால ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஏபிபிசிஎஸ்சின்னு பற்றி நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 78 87 72 27 68 86 62 26ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஈஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேவா. இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே மலை, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பதிலாக பண்ணிங்கன்னா ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 808 ஓகேவா. இன்றைக்கி வந்து யாருமே எதிர்பார்க்காத நம்பர் தான் அடிச்சிருக்கீங்க. ஆனாலும் பார்ப்போம் இன்றைக்கி யார் வின்னிங் கொடுத்தான்னு. அடுத்து அருள்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு 09 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்ன வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து மோகன்ராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 407 கொடுத்துருக்காப்புல. வந்து பார்த்தீங்கன்னா 0 நம்பர் ஒரு சூப்பரான என்ன வந்து கொடுத்துருக்காப்புல நம்பர்களே. அடுத்தபடி சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஆல்போர்டு தான் எடுத்துருக்காப்புல. சிங்கிள் ஷாட்டில் 8 நம்பர் வந்து எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு கணிப்பு தான். ஆனால் வந்து 0 அப்படிலாட்டி ஒரு 8 போட்டு வந்தப்போனா ஒரு அற்புதமான வெற்றி. நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு 87 கொடுத்துருக்காப்புல. 88 இந்த மாதிரி போட்டு வந்தோம்னா ஒரு அற்புதமான வெற்றி. அது நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஆனந்த் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 8-7 கொடுக்குறப்பில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் ஒரு அற்புதமான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருப்பில். சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 3-8 கொடுத்துருப்பில். இல்லை 8ஆம் நம்பர் வச்சுருந்தா எனக்கு ஏபிபிசிஐசியில் ஏ போர்டு சி போர்டு சூப்பராக ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருப்பில். அடுத்தபடி எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 7-8 கொடுத்துருப்பில். 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருப்பில். ஷார்ட்ஜாங் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 9-0-3 கொடுத்துருப்பில். இதில் வந்து 0 நம்பர் ஒரு சூப்பரான வினிஷ் வந்து கொடுத்துருப்பில். அகீம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 0-3-9 கொடுத்துருப்பில். இதில் வந்து 0 நம்பர் வந்து சூப்பரான வினிங்ஸ் வந்து கொடுத்துருப்பில். ஓகே மலை, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு வினிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சி நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா. புதுசாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக நம்ம வந்து சரியான கசிங் கொடுக்கல ஓகேவா. நம்ம இன்னும் 1-2 டேஸில் நம்ம வந்து பழைய மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா. கொஞ்ச நாள் வேலை, அதனால் நம்ம வந்து கொடுக்க முடியல. கண்டிப்பாக மேட்ச் வச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஈஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேவா.